ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா வெளியில் நின்று வீடியோ போட்டுட்ருக்கிறியே அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. அதனால் நம்மளால் வீட்டுக்கும் போக முடியல. ஸோ வீட்டுக்கு போய் நம்மளால் வீடியோ போட முடியல. அதனால தான் ஒரு ரெண்டே விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் வீடியோ ரொம்ப நாளாக போடாமே இருக்குது, தள்ளி தள்ளி போகுது. ஸோ அதனால தான் இப்போ ஒரு வீடியோ இந்த இடத்துல போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த லொக்கேஷனே இந்த கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம், அதுக்காக தான். ஸோ மொதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய டெலிவரி பண்ணருக்கு மழை வந்துச்சு அப்படின்னா ரெயின் சர்ஜ் ஆட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் நிறைய பேர்த்தால் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏன் இன்சென்டிவ் வாங்க முடியல அப்படின்ட்டு அவங்களுடைய லாகின் ஹவர்ஸை போய் பார்த்தா தான் தெரியுது. அதுவும் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ரெயின் மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நிறைய மழை பெஞ்சது அப்படின்னா, உங்கள் ஜோனில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்விக்கியில் ஆக்டிவேட் ரெயின் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு உங்களோட நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கிறீங்களோ அந்த மலைக்கு வெளியில் நின்று, அதாவது மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வெளியே ஒரு ரெண்டு ஃபோட்டோ மட்டும் அதில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் மோடு அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க, ஓ இந்த ஜோனில் மழை பெய்யுதாட்டிருக்கு அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போட வர மாதிரி ரெயின் மோட் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் மோடு ஆக்டிவேட் ஆகிரும். இது ஃபஸ்ட்டு. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் தான் ஆட் ஆக மாட்டேங்குது ப்ரோ, அது என்ன காரணம் அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு மொதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷிஃப்ட்டை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ உங்கள் ஷிஃப்ட்டை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஓட்டினாலும் இன்சென்டிவ் ஆடே ஆகாது, சரிங்களா? ஸோ அதில் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் அவரோட ஃபோனை வாங்கி பார்த்தேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, எந்த ஷிஃப்ட்டையுமே சரியாக கம்ப்ளீட் பண்ணல, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இன்கம்ப்ளீட்டில் விட்டுட்டாரு. லேட் நைட்டு மட்டும், அது 11 PM to 1 AM இதை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் பீக்கு கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் மெயின் பீக் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணும். மெயின் பீக் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகும், சரிங்களா? ஸோ இது எல்லா டெலிவரி பார்ட்னருக்குமே பொருந்தும். ஸோ அவர் 2 நாளாக ஓடிருக்காரு, 2 நாளைக்குமே இன்சென்டிவ் ஆட் ஆகலை. ஸோ அதை தான் நம்ம ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்கள் ஏரியாலையும் கண்டிப்பாக மழை பெய்யும். ஸோ மழை பெஞ்சிச்சின்னா ரெயின் மோடை இந்த மாதிரி சொல்லி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.